அன்பின் வாழ்த்துக்கள். எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா? உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு அழகான மான் இருந்தது. அந்த மான் பிரசவத்துக்கு ரெடியா இருந்துச்சு. அந்த மானுக்கு திடீர்னு ரொம்ப தண்ணி தவிச்சது. ஸோ ஆத்துல போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி ஆத்துக்கு போச்சு. ஆத்துக்குள்ள நிறைய முதல்ல இருந்தது. ஒரு ஓரமா முதல்ல இல்லாத இடமா பார்த்து தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடிக்கத்தான் பக்கத்துல போச்சு. அப்போ கவனிச்சிருச்சு, அங்க ஒரு வேடன் இந்த மானை குறி வச்சு அம்பு விடுறதுக்கு ரெடியா இருந்தான். அச்சோ, வேடன் அம்பு விட்டா என்ன ஆகிறது, சரி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டர்ன் பண்ணா அங்க பசியோட ஒரு பெரிய சிங்கம் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஐயோ, சிங்கம் நம்மளை கொன்றுமே, இப்ப நம்ம என்ன செய்யறது, சரி காட்டுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த காடு திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. கடவுளே, எல்லா திசையும் பிரச்சனை. அந்த மானுக்கு என்ன செய்யன்னு தெரியாம அமைதியா தண்ணி குடிக்கிறதுக்காக குனிஞ்சது. அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான இடி இடிக்குது. அந்த இடியில கடக்குன்னு பயந்துட்டான் அந்த வேடன். அவன் விட்ட அன்பு அந்த சிங்கத்து மேல போய் விழுந்துருச்சு. சிங்கத்துக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. பயங்கரமா கோவமான அந்த சிங்கம் மானை விட்டுட்டு அந்த வேட்டைக்காரனை பார்த்து துரத்தி ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டாங்க. இடிச்ச இடியில சரியான மழை, காட்டு தீ அப்படியே அணைஞ்சிருச்சு. இந்த மான் தண்ணி குடிச்சிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து தன்னோட குற்றிய ஈன்றெடுத்துச்சு. இதுதாங்க கதை. என்ன புரிஞ்சுது? நம்மளோட ஒர்க்கை நம்ம நிதானமா அமைதியா கடவுள் மேல பாரத்தை போட்டு செஞ்சோன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்குமே காலம் ஒரு பதில் கொடுக்குங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.